இல்ல மக்களே, ஒரு இஷ்யூ வந்து பயங்கரமா பரவிருக்கு. அதான் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கு. அதான் காட்டு தீ மாரி பயங்கரமா பரவிருக்கு. அது என்ன இஷ்யூன்னு தான் பார்க்க போறோம். వాడు 7 కుంటలమా ఇదితో మహాప్రసాదం లడ్డు లడ్డా ஆமாங்க. திருப்பதி லட்டுல இந்த லட்டுல வந்து ஏதோ கலப்படம் பண்றதா சொல்லி சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு லேப் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி, அந்த லேப் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, திருப்பதி லட்டுல வந்து அனிமல் ஃபேட்டான மாட்டு கொழுப்பு, பீஃபோட ஃபேட், அப்புறம் ஃபிஷ்ஷோட ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட டேஸ்ட்டுக்கோசரம் கொண்டு வந்து இதை தான் குடுக்குறாங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில் தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வந்து இது என்னோட ஆட்சியில் நடக்கல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து நிறைய அரசியல் மாற்றங்களை சமாளிக்கிறதுக்காக திருப்பதி லட்டு வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னவா இருக்கட்டும், திருப்பதிங்கிறது ஒரு புனிதமான ஏரியா. அங்க வந்து நான்வெஜ்ங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தவே கூடாது. ஆனா இவங்க குடுக்குற லட்டுல வந்து நான்வெஜ் மிக்ஸ் பண்ணி தராங்க. இது வந்து ஒரு புனிதமற்ற செயல். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுல, இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரிஜினல் நெய்ய கொண்டு வந்து ஒரிஜினல் லட்டு கொடுங்க. இது வந்து மத கலவரம் மாதிரி கொண்டு போய் அரசியல் ரீதியா எதுவும் பண்ண வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கும்போது விவேக் அப்படியே ஞாபகம் இந்த லட்டு வச்சு பார்க்கும்போது. லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ அவரே போட்டிருக்காரா? அப்ப